வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் மீட்கப்படும் எண்புக்கூடுகள் தொடர்பில் DNA பரிசோதனை, அமைச்சர் அறிவிப்பு. வெள்ளை வேன்களில் நடந்த கொடூரங்கள், சபையில் ஜனாதிபதி விடுத்த கடும் எச்சரிக்கை. சுரேசாலைவின் மடிக்கணினியின் ரகசிய உளவு தகவல்கள் விற்பனை செய்யப்படலாம். சாகர காரியவசம் எச்சரிக்கை. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் நாமல் விடுத்துள்ள கோரிக்கை. டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ICC நீதிபதிகள் வழக்கு. பாகிஸ்தான் ராணுவ தளபதியை கொல்ல இஸ்ரேல் சதி திட்டம், வெடித்த சர்ச்சை. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மெலித புதைக்குழியில் மீட்கப்படும் எண்புக்கூடுகள் தொடர்பான DNA பரிசோதனைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரான கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போது உரையாற்றுகின்ற போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலையுடன் மறைக்கப்பட்ட விடயங்களை எமது அரசாங்கம் வெளிப்படுத்தியிருந்தது. கடந்த 25 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தவர்கள் எவரும் இந்த விடயங்களை வெளிப்படுத்தவில்லை. உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு. உண்மையை நாங்கள் வெளிப்படுத்துவோம். எதனையும் மறைக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவற்றில் 409 எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டன. விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதனால் இந்த விவகாரம் குறித்து முழுமையான விடயங்களை வெளிப்படுத்த முடியாது. மருத்துவ பரிசோதனை மற்றும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாகவே அகழ்வாராய்ச்சி பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீதிமன்றத்திற்கும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோரின் உறவுகளிடமிருந்து ஒத்துழைப்புகள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. அகழ்வாராய்ச்சி பணிகள் மற்றும் அடையாளப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். தங்கள் சொந்த குடும்பம் மற்றும் சொந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட குற்றங்கள் தான் தாஜித்தின் மரணம் போன்றவையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இராணுவத்தினாலோ அல்லது புலனாய்வுத் துறையினராலோ உள்ள ஒரு சிறிய குழுவினர் அரசின் நலனுக்காக என்ற பெயரிலோ ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் அதிகாரத்திற்காகவோ அல்லது அரசியல் முகாமின் அதிகாரத்திற்காகவோ சில காரியங்களை செய்திருந்தால் அவர்களுக்கு பொருத்தமான தண்டனையை வழங்க எங்கள் அரசாங்கம் ஒருபோதும் தயங்காது. தங்கள் சொந்த குடும்பம் மற்றும் சொந்த அரசியல் முகாமின் அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்பட்ட குற்றங்கள் தான் தாஜித்தினின் மரணம் போன்றவையும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் ஆகும். இதற்கெல்லாம் பின்னால் மிகச்சிறியதொரு அரசு இயந்திரத்தின் இயக்குநர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதை நாட்டுக்கு அம்பலப்படுத்த வேண்டாமா? நாட்டில் வெள்ளை வேன்கள் பற்றிய பயம் இருக்கவில்லையா? தனது தோட்டம் இடிக்கப்படுவதை எதிர்த்த ஒருவர் இலக்கத்தகடுகள் இல்லாத வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்டார். இவை சிவில் மோதல்கள் அல்ல. ஒரு சிறிய குழுவினர் தங்களின் சொந்த அரசியல் நலன்களுக்காக இந்த கொடூரமான கொலைகளை செய்துள்ளனர். இந்த கொடூரமான குற்றங்களுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கின்றோம் என குறிப்பிட்டார். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவினுடைய பிரதானியாக இருந்த சுரேசாலைவிடம் உள்ள மிக ரகசியமான உளவு தகவல்களை ஏதேனும் ஒரு விசாரணை அதிகாரி பணத்திற்காக டயஸ்பொராக்களுக்கு விற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளரான சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். இத்தகைய ஆபத்தான சூழலும் நாட்டின் தேசிய பாதுகாப்பை சுரேசாலை இதுவரை காட்டிக் கொடுக்காமல் இருப்பது பெருமை அளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு கூறினார். மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிலேனியம் சிட்டி காட்டிக் கொடுப்பு சம்பவத்தை எவரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. இந்த ரகசிய தகவல்கள் திட்டமிட்டு வெளியானதன் பின்னர் வடக்கிலிருந்து எமது இராணுவத்திற்கு துல்லியமான உளவு தகவல்களை வழங்கிய தகவல்கள் வழங்குனர்கள் அனைவரும் கொடூரமாக கொல்லப்பட்டனர். அதனுடன் தொடர்புடைய எமது படை அதிகாரிகளும் படுகொலை செய்யப்பட்டனர். எனவே சுரேசாலைவிடம் உள்ள முக்கிய உளவு தகவல்களை பெற வேண்டுமாயின் அதற்குரிய முறையான நீதிமன்ற உத்தரவை பெற்று மட்டுமே பெற வேண்டும். ஏனெனில் நீதிமன்றத்தின் உத்தரவை எவராலும் அவ்வளவு எளிதில் மீறவோ அல்லது துஷ்பிரயோகம் செய்யவோ முடியாது. சுரேசாலை என்பவர் எமது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான ஒரு பயங்கரவாதி அல்லர். இலங்கையில் பயங்கரவாதத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அளப்பரிய ஒத்துழைப்பு வழங்கிய உத்தியோகபூர்வ புலனாய்வு பிரிவினுடைய தலைமையை வகித்த
ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு அதிகாரி ஆவார். தற்போதைய சூழலில் அவரை ஒரு பயங்கரவாதியைப் போல நடத்துவதை அரசாங்கமும் விசாரணை பிரிவினரும் தவிர்க்க வேண்டும். சுரேஷ் அலைவின் தனிப்பட்ட மற்றும் உத்தியோகபூர்வ மடிக்கணினி மற்றும் கைத்தொலைபேசி என்பவற்றின் உள்ள அடிப்படை தகவல்கள் ஏதேனும் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி பகிரங்கப்படுத்தினால் அது ஒட்டுமொத்த நாட்டிற்கே பேரழிவாகவும் ஆபத்தாகவும் முடியும். சில வேளைகளில் தங்களுக்கு கிடைக்கும் கட்டுக்கடங்காத பணத்திற்காக அந்த உளவு தகவல்களை டயஸ்பொராக்களுக்கு விற்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இங்கு இல்லாமல் இல்லை. இதன் காரணமாகவே உரிய நீதிமன்ற உத்தரவை பெற்று மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு உயர் அதிகாரியிடம் மட்டுமே அந்த சாதனங்களை ஒப்படைக்க வேண்டும் என நாம் வலியுறுத்துகின்றோம். அவ்வாறு சட்ட ரீதியாக முறையான வழிமுறைகள் பின்பற்றப்பட்டால் அனைத்து தகவல்களையும் விசாரணை அதிகாரிகளுக்கு சுரேஷ் அலி வெளிப்படுத்துவார் என நாம் முழுமையாக நம்புகின்றேன் என்று தெரிவித்தார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க வாழ்க்கை செலவு உயர்வு தொடர்பில் தன்னுடைய தெளிவான பதில்களை வழங்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். கைது நடவடிக்கை, விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் குறித்து ஜனாதிபதி கருத்துக்களை தெரிவிப்பதை விட அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுக்கே பொதுமக்கள் பதில்களை எதிர்பார்க்கின்றார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி, போலீஸ், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நீதிமன்றங்களை கண்காணிப்பது போல நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு கைதுகள், விசாரணைகள் மற்றும் தீர்ப்புகள் குறித்து முன்கூட்டியே கண்காணிப்புகளை கூற முடியாது என குறிப்பிட்டார். வழக்குகள் இருந்தால் சட்டம் தன் கடமையை செய்யட்டும். எவ்விதமான விசாரணைகளுக்கும் சட்ட நடைமுறைகளுக்கும் முகம் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். ஏனெனில் எங்களுக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை உள்ளது என கூறினார். இலங்கை முழுவதும் உள்ள குடும்பங்கள் விலைவாசி உயர்வு மற்றும் வீட்டுச் செலவுகளினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசாங்கத்தின் கவனம் இந்த வாழ்க்கை செலவு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தினார். மேலும் தூய்மையான ஆட்சியை வழங்குவோம் என்ற வாக்குறுதியுடன் ஆட்சிக்கு வந்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தினார். அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பொறுப்புக்கூறலின்றி சொத்துக்களை குவித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அரசாங்க உறுப்பினர்களுக்கு எதிராக இந்த ஊழல் முறைப்பாடுகள் குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே கைதுகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து தேவையற்ற கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்த்து நாட்டின் பொருளாதார சவால்கள் மற்றும் ஊழல் தொடர்பான பொதுமக்களின் கரிசனைகள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய நிர்வாகத்திற்கு எதிராக மன்ஹாட்டன் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். தங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகள் சட்டவிரோதமானவை என்றும் நீதிமன்ற சுதந்திரத்தை அச்சுறுத்தி தங்களை பழிவாங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கனடாவைச் சேர்ந்த கிம்பர்லி ஃப்ரோஸ்ட், உகாண்டாவில் உள்ள செலோமி பலிங்கி பொசா மற்றும் லெபனான் நாட்டைச் சேர்ந்த ரெயின் அடிலைட் சோஃபி அலாஃபினி ஹான்சோ ஆகிய 3 நீதிபதிகளே இந்த வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பிப்பதற்கும் ஆப்கானிஸ்தானின் அமெரிக்க படைகள் புரிந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து விசாரணை நடத்த அனுமதிப்பதற்கும் பழிவாங்கும் வகையில் கடந்த ஆண்டு ட்ரம்ப் நிர்வாகம் இந்த தடைகளை விதித்தது. இந்த தடைகளின் காரணமாக தங்களினுடைய கிரெடிட் கார்டுகள், வங்கி சேவைகள், அமேசான், கூகுள் போன்ற இணையதள பயன்பாடுகள் முடக்கப்பட்டுள்ளதுடன் பயணங்களை மேற்கொள்வதில், மருத்துவ காப்பீடுகளை பெறுவதிலும் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டு வருவதாக நீதிபதிகள் தங்களுடைய 66 பக்க மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். சர்வதேச அளவில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித நேயத்திற்கு எதிராக குற்றங்களை விசாரிக்கும் இந்த நீதிமன்றத்தின் அதிகாரத்தை அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் அங்கீகரிக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் குறித்து பேச்சுவார்த்தையின் போது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் மற்றும் அந்த நாட்டினுடைய தூதுக்குழுவினரை கொள்ள இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் சதித்திட்டம் தீட்டியதாக பிரேசில் தெரிவித்திருக்கிறது. பிரேசில் நாட்டு பத்திரிகையாளரும் புவிசார் அரசியல் நிபுணருமான ஃபெஃபே எஸ்கோஃபர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவும் போர் பதற்றத்தை தணிக்கும் வகையில் மத்தியஸ்தராக பாகிஸ்தான் செயல்பட்டது. ஹட்டாருடன் பாகிஸ்தானும் இணைந்து நடத்திய இந்த பேச்சுவார்த்தை விரைவிலேயே சுமூகத்தை எட்டியுள்ள நிலையில் இதன் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது.
முன்னதாக இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீர் மற்றும் அவருடைய குழுவினர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகருக்கு சென்றிருந்தனர். அப்போது அவர்களை கொலை செய்ய இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட் சதித்திட்டம் தீட்டியதாக பெப்பே எஸ்கோஃபர் தெரிவித்தார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் நேரடி உத்தரவின் பேரில் மொசாட் இந்த சதி திட்டத்தை தீட்டியதாகவும் அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலுக்கு இடம் தராததால் ஏற்பட்ட அதிருப்தியே இதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.